இன்னைக்கு ஒரு குட்டி அறுவடை பார்த்துடலாங்களா. வெள்ளரிக்காய் செடி வச்சு வெள்ளரிக்காய் ஒரே ஒரு காய் தாங்க காய்ச்சது. மீதியெல்லாம் குட்டிலேயே வந்து அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த காயும் வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறுற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். ஆனால் இலைகள்லாம் அப்படியே காயறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னு தெரியல. இது வந்து மூக்குத்தி அவரை 4 காய் காய்ச்சிருக்குது. இதுக்கு இன்னும் பந்தல் போட்ட பாடு தான் இல்லை. இனிமேல் தான் பந்தல் போட்டு விடணும். பாவக்காய் அப்படியே நிறைய காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாவக்காய் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டோம்னா குட்டிலேயே பழுத்து போயிடுது. அது ஏன் அப்படி பழுக்குதுன்னு தெரியல. அதனாலயே டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கலர் மாறிச்சு அப்படின்னாலே பறிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்கிறேன். பாவக்காய் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. பாவக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாவக்காய் இருக்கிறது எல்லாமே பறிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது புடலங்காய் வந்து 2 எண்ணம் பறிச்சிட்டேங்க. புடலங்காய் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. எப்போ புடலங்காய் பறிச்சாலும் பாப்பாவும் தம்பியும் சில்லி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டைம் சில்லி எல்லாம் கிடையாது, கூட்டு தான் வைக்க போறேன்ட்டு அதுவும் எடுத்தாச்சு. பீக்கங்காய் விதைக்காக ஒரு காய் விட்டுட்டு மீதி 2 காயை பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. இந்த செண்டு மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலரா இருந்துச்சு. எல்லோ கலர்ல செம சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. 10 செடி வாங்கிட்டு வந்து வச்சதுல 4 தான் செடி நல்லா வந்திருக்குது. மீதியெல்லாம் வந்து காஞ்சி போச்சு செண்டு மல்லி. அதுலேருந்து அப்படியே விதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பார்க்குறக்கே அழகாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய செடி வச்சுடணுங்கிற ஆசை தான் அதிகமாகிருச்சு. கத்திரிக்காய் வந்து அப்படியே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதையும் பறிச்சிடலான்ட்டு வந்துட்டேன். கத்திரிக்காயில் வந்து நீல கத்திரிக்காயும் இருக்குது, இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த நீளமான கத்திரிக்காய் வந்து அதுவுமே இருக்குதுங்க. அது இப்போ ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. அதுவும் 2, 3 செடி வச்சு விட்டுருக்குறேன். கத்திரிக்காய் இதுதாங்க ஃபர்ஸ்ட் அறுவடை. பறிக்க அவ்வளோ ஆர்வமாக தான் இருக்குது. இந்த களை செடிங்களை தாங்க கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம தண்ணி விடுறதுக்கு நம்ம வச்ச செடிங்க வர்றதுக்கு முன்னாடியே களை செடிங்க ஃபுல்லாக தளைஞ்சு வந்துடுதுங்க. எவ்வளவுதான் எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்குது. கீரைக்காட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கீரைக்காட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு போனோம்னா அங்கே வேலை இருக்குதுன்னு அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம்னா காய் செடிகளுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துடுதுங்க. இதுகளை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகி போயிடுது. மிளகாயும் நல்லா காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மிளகாய் செடி நிறைய வச்சு விட்டதுல எல்லாம் கோழி கொத்துனது போக மிச்சம் வந்து 2, 3 செடி தான் இருக்குது. அதுவும் நல்லா வருது. இது வந்து பழைய மிளகாய் செடிங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் மிளகாய் ஆர்வமா பறிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன். வாத்துங்கெல்லாம் கீரைக்காட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்குதுங்க. அவங்கள போய் முடுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள திரும்பவும் ஓடியான்ட்டாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இனி கீரைக்காட்டை சுத்தியும் வலை தான் போட்டு விடணும் மாட்டாக்குது, வாத்து உள்ள வரக்கு இல்லாம.